ஸ்ரீ குருப்யோ நமஹ. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. குருங்கிற ஹெட்டிங்கில் நமஸ்காரத்திற்கு உரியவராக அப்படிங்கிற ஹெட்டிங்கை தான் பார்த்துட்டு இருக்கோம். சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவையும் சம்ஹாரம் பண்ணக்கூடிய ருத்ரனையும் சம்ரக்ஷணம் பண்ணக்கூடிய விஷ்ணுவி 3 பேர்கிட்டையும் நம்மளுக்கு அவ்வளோ தூரம் ஒரு சந்தோஷம் ஏற்பட மாட்டேங்கிறது. ஏன்னா அதனால தானே பிரம்மாவுக்கு அவ்வளோவா கோவிலே இல்லை. நம்மளை சிருஷ்டி பண்ணி அடப்பாவீங்களா மனுஷர்களா, இந்த மாதிரி போன ஜென்மத்தில் எத்தனையோ பாவம் பண்ணியிருக்கேன், உனக்கு மனித உருவம் கொடுத்துருக்கேன், அட்லீஸ்ட் இந்த ஜென்மத்திலேயாவது புண்ணியத்தை பண்ணி அந்த பாவத்தெல்லாம் கழித்து கர்ம பலனை குறைச்சிக்கோன்னு ஒரு நம்மளுக்கு அட்வான்டேஜ் பண்ணியிருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு நம்மளுக்கு சந்தோஷமாக நம்மளுக்கு நமஸ்காரம் பண்ண தோண மாட்டேங்குது. பரிபாலனம் என்னத்தை பரிபாலனம் பண்ணார், ஒரே ப்ராப்ளமாக தான் இருக்குது. எத்தனையோ பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்குது நித்தியபடிக்கு. பிரச்சனை போச்சு அப்படின்னா, ஒரு பிரச்சனை போச்சுன்னா இன்னொரு பிரச்சனை வருது. சரி, பிரச்சனையே இல்லையேன்னு பார்த்தா வியாதிகள்லாம் வருது. அப்போது அந்த விஷ்ணு மேலேயும் நம்மளுக்கு சந்தோஷம் ஏற்பட மாட்டேங்கிறது. சரி, அவரோட இதுக்கும் நம்ம சந்தோஷமாக நம்மளுக்கு மைண்டு நமஸ்காரம் பண்ணுறதுக்கு தோண மாட்டேங்கிறது. சரி, அடுத்த ஜென்மாவே வேண்டாம், இந்த ஜென்மாலேயே நம்ம சம்ஹாரம் பண்ணிட்டோம் நம்ம அப்படின்னு இந்த சம்ஹார மூர்த்தியான சிவனை பார்த்து ருத்ரனை பார்த்து, அப்பா நீ என்னை சம்ஹாரம் பண்ணிவிடு, இப்போ இந்த ஜென்மமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு பண்ண முடியறதா? அதுவும் நம்ம கர்ம பலன் அங்கே முன்னாடி நிற்கிறது. கர்ம பலனுக்கு தகுந்தாப்பில் தான் அவர் சம்ஹாரம் பண்ணுவார் இல்லையா? நம்ம விதி இருந்ததுன்னா இருந்து தானே ஆகணும். இப்படி பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவா 3 பேரும் பண்ணியது, பண்ணுவது, பண்ண போவது இது எதுவுமே நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால் சந்தோஷமாக நம்ம இவாளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மைண்டு ஓட மாட்டேங்கிறது. ஆனால் இது எல்லா ரோலையும் ப்ளே பண்ணக்கூடிய கிரியேட்டர், ப்ரொடெக்டர், டெஸ்ட்ராயர், இந்த 3 பண்ணுவது, பண்ணியது, பண்ண போவது, இது 3த்தையும் ரொம்ப அழகாக நம்மளை கூட்டிகிட்டு போகக்கூடிய அந்த குருவுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணுறவராக, நமஸ்காரத்திற்கு உரியவராக ஆகிறார் அப்படின்னு பெரியவா சொல்கிறான். அதாவது அஜ்ஞானத்தில் மூழ்கி சம்சார சாகரத்தில் வலையில் நம்மளை மாட்டின்னு இருக்கிற நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் கொண்டு வந்து ஆத்ம ஞானத்தையும் ஞான ஒளியையும் கொடுத்து அந்த இதை நல்லபடியாக பரிபாலனம் பண்ணி நம்ம கையை பிடிச்சுண்டு அடி அடியாக நடத்தி வைக்கிறார் குரு. அப்படின்னா இவாளை விட, பிரம்மா விஷ்ணு சிவனை விட குருவுக்கு நமஸ்காரம் உரியவராக ஆகிறார். இன்னும் என்ன சொல்கிறாருங்கிறத நாளை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம்.